ஹாய் ஆல், வெல்கம் டு நித்யா மெஹந்தி கிளாஸ். ஸோ மெஹந்தியில் எப்படி கோன் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கோன் எடுத்துகிட்டு ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, செல்லோ டேப் இருக்கு இல்லையா, ஸோ செல்லோ டேப் சின்னதாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ செல்லோ டேப்பில் வந்துட்டு நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் பேக்கில் வச்சுட்டு ஃபிங்கர் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டிக்கு அந்த மேலே இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் பெருசு, இது இருக்கிறத விட கொஞ்சம் சிறுசாகும். ஓகேங்களா? ஸோ அதை விட இருக்கிறத விட சிறுசாக இருக்கும். ஓகேங்களா? நான் எடுத்துருக்கிறது நார்மல் சீன் கோன் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த கோனும் எடுத்துக்கல. ஸோ இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு லைன் இழுக்கிறேன். ஸோ லைன் இழுக்கிறப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஃப்ளோ பார்த்துட்டு போடும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது லைன் வந்து நார்மலாக வரும். ஸோ நான் இன்னொரு கோன் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த கோன் வந்து என்ன அப்படி இருக்குன்னா, ஸோ லைன் இழுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லைன் இழுத்து காமிக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ திக்காக இருக்கும், கொஞ்சம் பெருசாக வரும். அதை விட வந்து இதை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, சிறுசாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஃப்ளோ செக் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளோ வந்து ஒரு பேப்பர் அல்லது கிளாத், ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக வரும். ஃப்ளோக்கு வந்து எப்படி கொடுக்கணுன்னா, ப்ரெஷர் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்துட்டு போகணும். பேப்பருக்கும் அந்த கை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் அந்த கோனுக்கும் கேப் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து லைன் போட்டிங்கன்னா நீட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். 0. இது வந்து 75, இது வந்து 0.5. மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்து 0.75 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து 0.5 நான் போட்டிருக்கேன். சாரி, வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் வச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ ரோல் பண்ணிட்டு வருவேன். ஸோ ரோல் பண்ணிட்டு வரும்போது வந்துட்டு என்ன ஆகுனா, 0.5 தானே போட்டிருக்கேன். நார்மலாக கடையில் கிடைக்கிறது வந்து 0.7. ஸோ 0.7 விட இது வந்து சின்னதாக வரும். ஓகேங்களா? கோன் வந்துட்டு நமக்கு சேவ் ஆகும். ஒரு லைன் மேலே ஒரு லைன் போடுறேன், ஏன்னா வந்துட்டு ஸோ அது வந்துட்டு நம்ம அதே லைனில் போடும்போது கரெக்டாக வரும். ஸோ பின்னாடி வர கிளாஸில் பார்க்கலாம். நான் வந்து 0.75 தான் மோஸ்ட்லி போடுவேன், பிகாஸ் அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் மோஸ்ட்லி 0.5 வந்து நான் போட்டிருப்பேன். ஆனால் ஃப்ளார் யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து 0.75 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். வச்சுட்டு நான் ரோல் பண்ணியிருக்கேன். 2 டைம்ஸ் காமிச்சிருக்கேன், பார்த்தாவே தெரியும் எப்படி ரோல் பண்ணணுன்னு. ஸோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு அதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ என்னென்னா சின்னதாகிக்கும். ஓகேவா? இப்போ எடுத்திங்கன்னா மேலே வந்து வர மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கோன் போட்டிங்கன்னா அதை விட சின்ன லைனாக வரும். ஓகே, சின்ன லைனாக வந்துருச்சு. இந்த சின்ன லைனில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ வந்து 0.5 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு ஃப்ளார் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியேஷனுக்கு வந்து நான் காமிக்கிறேன். 0.75 அதை விட சின்ன லைனாக வரும். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தா தெரியுதா என்னன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப சின்ன மைன்யூட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஷேடிங்கெல்லாம் வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது அதுலேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ப்ரெஷர் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? 0.75 இருக்கிறத நான் ப்ரெஷர் கொடுத்துருந்தேன். 0.5 இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது. ஸோ 0.75 தான் வந்துட்டு நான் இப்போ வந்து ஃப்ளார் மேக் பண்ணுறேன். ஸோ உங்களால் வந்து கையில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஸோ அழுத்தக்கூடிய விதம் அதை வந்து ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணும். மெஹந்தி எடுத்தோன்னே எல்லோரும் ஸ்பீடெல்லாம் போட்டுற முடியாது. ஸோ மெதுவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். போக போக என்ன ஆகுனா, ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது அடுத்த மெத்தட். அதாவது டிப் இல்லாதவங்களை கேட்பாங்க இல்லையா, ஸோ மேலே கோன் வச்சுட்டு அதுக்கு கீழே வச்சுட்டு நான் பண்ணுற மாதிரி கையை வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து கோன் இந்த ஷேப் கரெக்டாக வரும். ஒரு சிலர் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா இது வராது. ஸோ எங்கிட்ட வந்து 0.75 இல்லை அப்படின்னா இது வந்து 0.75 எஃபெக்டிவ் இருக்கும். பார்த்தா தெரியுதுங்களா உங்களுக்கு? ரொம்ப சின்னதாக வருது இல்லையா? சின்ன லைனாக மேக் பண்ணுறதுக்கு இது, அது வந்து பெரிய லைனாக மேக் பண்ணுறதுக்கு கோன் எடுத்துகிட்டு நீங்கள் நான் சுற்றின விதம் நல்லா பார்த்துக்குங்க, ஏன்னா அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி சுற்றினீங்கன்னா தான் இந்த மினிமம் திக் லைன் வரும். இல்லை அப்படின்னா மேலே இருக்கிறதுல ஒன்று ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்களா பெருசாக வந்ததில்ல, ஸோ செகண்ட் மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சின்னதாக வரும். ஓகேவா? லைன் உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படின்னு சொல்லிட்டு. கோன் எங்கிட்ட வந்து டிப் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த மெத்தட். நான் இப்போ வந்து அந்த கோன் வந்து எதில்
பண்ணியிருக்கேன், 0.75 டிப் இல்லாதவங்களுக்கு பண்ணேன் இல்லையா? ஸோ அதில் வந்து ஃப்ளார்மேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். கையில் சுற்றுறத வச்சு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படின்னா கட் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இது பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷேப் வந்துடும். இது எப்படி சேவ் பண்ணணும்னா மேலே வந்துட்டு வச்சுட்டு அதை டிப் பண்ணிவிட்டு இது எப்படி வச்சுட்டிங்கன்னா காயாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இல்லை அப்படின்னா அது நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா காஞ்சிரும். இது வந்துட்டு எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் இருக்கு இல்லையா? ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை இது வந்து ஆக்சுவலாக கிடக்கும் தான், நோ ப்ராப்ளம். வெளியே கூட நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பட் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஸோ டேப் எடுத்து விட்டிட்டு அண்ட் தென் எகெயின் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ எகெயின் வந்துட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சுக்கலாம். எப்படி கோன் ஹேண்டில் பண்ணணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ கோன் ஹேண்டில் பண்ணுறது பற்றி சொல்ல வந்தால் ஆக்சுவலாக மாறிடுச்சு. எனிவே சாரி. ஸோ கோன் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒவ்வொரு கைக்கு மாறும். அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் மேலே பிடிப்பாங்க, ஒரு சிலர் கீழே பிடிப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பென்சில் இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி பென்சில் எழுதுறீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ மேலே பிடிக்கிறது கீழே பிடிக்கிறதுங்கிறத விட உங்கள் கை பென்சில் அண்ட் தென் பேனா பிடிச்சி எழுதுறீங்களா? ஸோ அந்த மாதிரி பிடிச்சி எழுதுங்க, போட முடியும். தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.